அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. இப்பொழுது வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த திங்கட்கிழமையில் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் பணிப்பழுவு நிமித்தம் நேற்றைய தினத்தில் செய்து கொடுக்கவில்லை, அதற்காக மன்னித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் தானியேல் 7வது அதிகாரத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தானியேல் 7வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்ஷத்சார் ராஜ்ய காலத்தில் 1ஆம் வருஷத்திலே தானியேலுக்கு ஒரு சொப்பனம் உண்டாயிற்று. அவன் தன் படுக்கையின் மீது தன் தலையில் தோன்றின தரிசனங்களை கண்டான். அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை அவன் விவரிக்கிறான் இந்த 7வது அதிகாரம் முழுவதும். இதில் தானியேல் சொன்னது என்னவென்றால், ராத்திரி காலத்தில் அவனுக்கு உண்டான தரிசனத்திலே அவன் கண்ட சொப்பனம் என்னவென்றால், வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் அந்த தரிசனத்தில் எழும்பின. தானியேலுக்கு ஒரு தரிசனம் சொப்பனத்தில் உண்டானது. அந்த தரிசனம் என்னவென்றால், காற்றுகளும் பெரிய சமுத்திரங்களின் மேல் அடித்தது என்று சொல்லுகிறார். காற்று என்றால் இங்கு போர், சண்டை என்று அர்த்தம். எரேமியா 49வது அதிகாரத்திலே நாம் 36, 37வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அது காற்றுக்கு போர், சண்டை என்று அர்த்தம். சமுத்திரம் என்றால் மக்கள். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கலாம். அப்படி என்றால் மக்கள் மீது ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தம் உண்டாவதற்கு முன்பு அந்த சொப்பனத்திலே வெவ்வேறு ரூபமுள்ள 4 மிருகங்கள் அந்த தரிசனத்திலே தானியேலுக்கு காணப்பட்டது. முந்தின மிருகம் சிங்கத்தை போல் இருந்தது. அதற்கு கழுகுகளின் செட்டைகள் உண்டாயிருந்தது. அந்த செட்டைகளிலே அவன் பார்த்து கொண்டிருக்கும்போது 2 செட்டைகள் பிடுங்கப்பட்டது. பின்பு அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 கால்கள் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. 1ஆம் மிருகம் சிங்கத்தை போல் இருந்தது. அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அந்த மிருகத்திற்கு, அந்த சிங்கத்திற்கு கழுகுகளின் சட்டைகள் உண்டாகியிருந்தது. அடுத்து அவன் கண்ட தரிசனம், அந்த சிங்கத்திற்கு பின்பு கரடிக்கு ஒப்பான வேறு 2ஆம் மிருகத்தை அவர் பார்க்கிறார். அந்த மிருகம் ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது மிருகம் சிவிங்கை போல இருந்தது. அது முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்திற்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த 3 மிருகங்களில் அவன்
6 தலைகளை பார்க்கிறார். முதலாம் மிருகம் சிங்கம், அதற்கு ஒரு தலை இருந்தது. 2ஆம் மிருகம் கரடி, அதற்கு ஒரு தலை இருந்தது. 3ஆம் மிருகம் சிவிங்கி, அதற்கு 4 தலைகள். ஆக மொத்தம் 6 தலைகள். அந்த 3ஆம் மிருகத்திற்கு பின்பு ராத்தரிசனங்களிலே 4ஆம் மிருகத்தை அவர் பார்க்கிறார். அது கொடிய பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுங்கி பட்சித்து மீதமானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று ரூபமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. கொம்பு என்று சொன்னாலே அது ராஜ்யம் என்று பொருள்படும். தானியேல் 7வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த மகத்துவங்கள், இந்த தரிசனம், தானியேலுக்கு தோன்றின தரிசனத்தின் பொருள் என்னவென்றால், முதலாம் மிருகம் சிங்கத்தைப் போல் இருந்தது. 2ஆம் மிருகம் கரடியைப் போல் இருந்தது. 3ஆம் மிருகம் சிவிங்கியைப் போல் இருந்தது. 4ஆம் மிருகம், அதற்கு பெயர் இல்லை, கடியும் செடுதியுமான பயங்கரமான மிருகம் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மிருகம் என்று சொன்னாலே அங்கு ராஜ்யம் என்று அர்த்தம். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் 4 மிருகங்கள் என்று 4 ராஜ்யங்கள் இந்த பூலோகத்திலே தானியேலுக்கு காண்பிக்கப்பட்டது. இதில் இந்த முதலாம் மிருகம் சிங்கம் இதற்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இது பாபிலோன் ராஜ்யத்திற்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளை அடக்கி ஆளுகிற ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். இதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள், இதில் தேசத்திற்கு மத்தியிலே அநேக துன்பங்கள், கொடூரங்கள் ஏற்பட்டது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. இதை நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், 7லிருந்து 13 வசனங்களை வாசிப்போம் என்றால், பாபிலோன் ராஜ்யத்தினுடைய மகிமையை அங்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அதற்கு பின்பு, இந்த ராஜ்யத்திற்கு பின்பு, பாபிலோன் ராஜ்யத்திற்கு பின்பு கரடிக்கு ஒப்பான ஒரு மிருகத்தை அவர் பார்க்கிறார். இந்த மிருகம் என்று சொன்னாலே நான் ஏற்கனவே உங்களுக்கு ராஜ்யம் என்று சொன்னேன். அது மேதிய பெர்சிய ராஜ்யம். அந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தினுடைய மகிமை எப்படி இருக்கிறது என்று நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இந்த பாபிலோன் ராஜ்யத்தினுடைய எல்கை இங்கு லிதியா, எகிப்து ஆகிய 2 தேசங்கள் கொண்ட ஒரு நாடு. இதில் ஏசாயா 45:1 இதை குறித்ததான நாம் வாக்குகளை நாம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு 3வது ராஜ்யம் சிவிங்கை போல இருந்தது. இந்த சிவிங்கை போல இருந்த ராஜ்யம் என்னவென்றால், சிவிங்கி எவ்வளவு மிருகங்களில் அதிவேகமாக ஓடக்கூடிய மிருகம். அதை போல மிருகம் என்றால் ராஜா. இந்த சிவிங்கை போல ராஜ்யம் எதற்கு ஒப்படைக்கப்பட்டது என்று சொன்னால், கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டது. அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் மகா அலெக்சாண்டர். ஆங்கிலத்தில் இந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லுவார்கள். சொற்ப வயதிலேயே, ஏறக்குறைய 35 வயதிலேயே உலகத்தின் பகுதியை அவன் தன்னுடைய ஆட்சிக்கு கீழாக கொண்டு வந்தான். இந்த மிருகத்திற்கு முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது என்று சொல்லுகிறார். ஒரு பறவை பறப்பதற்கு
சட்டைகள் அவசியம் எப்படியோ அதே போல் இந்த சிவிங்கி முதுகில் 4 சட்டைகள் இருந்தது. சட்டைகள் என்று சொன்னால் சிறகு. அதில் உள்ள ராஜ்ய பிரபுக்களை குறித்து சொல்லப்படுகிறது, அல்லது அந்த இராணுவத்தின் பலத்தில் உள்ள அதிகாரிகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த 4 பேர் யார் என்றால் கசண்டா, லிசிமோன், செலுக்கஸ், போட்டர்லி. இந்த 4 பேர். இவர்களில் 2 பேர் அங்கு மரித்து விட்டார்கள். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த சிவிங்கியின் அமைப்பை குறித்து நாம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு 4வது ராஜ்யம் கடியும் செழுதியுமான பயங்கரமுமான ஒரு மிருகம். அதற்கு பெயர் இல்லை. அந்த மிருகம் இந்த 3ஐ காட்டிலும் பலத்ததாக இருந்தது. அதற்கு பெரிய 4 இரும்பு பற்கள் இருந்தது. அது சகலத்தையும், பொன்னையும் அங்கு வெள்ளியையும் பின்பு வெண்கலத்தையும் நொறுக்கி போட்டது. இந்த 4 மிருகங்களுடைய காட்சி எது என்றால், தானியேல் 2வது அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் காட்டின தரிசனத்தின் விளக்கம். அந்த தலை பொன்னான தலை நீரே என்று தானியேல் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜ்யம். மேதிய பெர்சிய ராஜ்யம் மார்பும் புயங்களும், அது வெள்ளி. 3வது ராஜ்யம் சிவிங்குக்கு ஒப்பானது. அது வெண்கலத்திற்கு ஒப்பானது. 4வது ராஜ்யம் இரும்புக்கு ஒப்பான ராஜ்யம். இந்த ராஜ்யத்தின் மகிமையை குறித்து தான் இங்கு ஆண்டவர் இந்த சொப்பனத்தின் மூலமாக நமக்கு விடுவித்து காண்பிக்கிறார். இதனுடைய விளக்கத்தை நாளைய தினத்தில் நாம் தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கு இதனுடைய ஜீவிதத்தின் பொருட்கள் என்ன என்பதை நாளைய தினத்திலே நாம் பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.